மண்ணான மனிதர்களாகிய எங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கும் பொழுது அவருக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ரொம்ப அழகான ஒரு ஆலயம், ரொம்ப அழகாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, இன்னும் முடிக்கப்படவில்லை என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது உங்களிடத்துல நான் அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசினதை நான் சொல்கிறேன். சரிதானா? யாரும் என்கிட்ட சொல்லலை, அவங்க சொல்லி கொடுத்து தயவுசெய்து இதை பேசுங்களேன் அப்படின்னு சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சரியா? கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். நல்லா இருக்குதா தமிழ்? நான் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவேன்னு சொன்னேன் இல்லை? கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு ஆண்டவர் எப்படி உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்களோட பிள்ளைங்களை ஆண்டவருக்கு கொடுங்க, கொடுத்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில். அதுவும் விசேஷமாக இப்படிப்பட்ட நல்ல ஊழியத்தை நான் சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 100 ரூபாய் 3 நாளைக்கு. கான்ட் பிலீவ். என்னால் நம்பவே முடியல. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா? ஒரு கடையில் போய் நீங்கள் சாப்பிடுங்க, 80 ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு மத்தியானம் சாப்பாடு கிடையாது, மினிமம். சரியா? 100, 120, 130 ஒரு நேரம். உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, தங்க இடம். ஸோ இவ்வளோ தூரம் எதுக்குன்னா ஒரே ஒரு காரியம், எப்படியாவது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ரொம்ப அருமையாக ஐயா பண்ணுறாங்க. சரியா? மனோல் ஐயாக்காவும் அவங்க குடும்பத்திற்காகவும், விசேஷமாக என் தம்பி ரினோ அவங்க குடும்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு இதில் அநேகர் வந்து ஆராதிக்கப்பட வேண்டும், எல்லாம் அழகாக பூசப்பட்டு நீட்டாக ஆகணும் அப்படின்னா யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான். சரியா? அப்படி கொஞ்சம் கரங்களை உயர்த்தி உண்மையாக சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஏதாவது என்னால் முடிந்ததை இந்த ஆலயத்திற்கு நான் செய்வேன். வரும் நாட்களில் உங்களுடைய பாக்கெட் மணியாக இருக்கலாம், அதை கொடுத்து பாருங்கள். கொடுத்து பாருங்கள் எவ்வளோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி கீழே போட்டுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கை நடந்த நான் சொல்லணும்ல, சொல்லிட்டு தான் நம்ம பாட போகிறோம் இல்லை? இவ்வளோ பேசுகிறீங்களே. ஹலோ மிஸ்டர் விக்டர், பிரதர் விக்டர், பாஸ்டர் விக்டர், என்ன வேணாலும் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் இப்படி கொடுத்து ஏதாவது நடந்திருக்கா? அதை தான் சொல்ல போகிறேன். சரியா? எனக்கு 2 மகன்கள், 2 பேரும் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒரு நாள் ஃபேமிலி ப்ரேயருக்கு உட்காந்துருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் இதை மாதிரி ஜெபித்து பணம் கலெக்ட் பண்ணி ரொம்ப உண்மையாக கிராம பகுதியில் செய்துட்டு இருந்தவர், திருநெல்வேலியில். அவர் வந்து நிறைய, எப்படி பிரதர் வந்தீங்க? நான் நடந்தான் வந்தேன், பஸ்லேருந்து இறங்கி இப்படி நடந்து இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு நிறையா ஜோம் பண்ணிவிட்டு நான் திருப்பி பஸ்ஸில் போயிடுவேன் அப்படின்னாரு. 2 நாளைக்கு முன்னால் தான் நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். ஸ்கூட்டி கூட இல்லை, அது என்னது ஸ்கூட்டி இல்லையா, என்னோடது இல்லை, பைக்கில் ஸ்மால் மொப்பேட்டுன்னு பேர் கூட மறந்து போச்சு எனக்கு. இது டிவிஎஸ் மொபைல் 2 சன்னி. அப்போ சன்னின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சின்னதாக இருக்கும். யாருக்கு வாங்கினேன்? என் மனைவிக்கு. சரிதானே? நான் அடிக்கடி வெளியே போயிடுவேன், நான் வங்கியில் வேற வேலை பார்த்துட்டு. இந்த சன்னியை செகண்ட் ஹேண்டாக ஒரு 4500 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வண்டியை விட்டுருக்கேன். இன்னும் அவட்ட கொடுக்கல, அவள் ஓட்டலை, எல்லாம் இருக்குது. சரிதானா? இன்னைக்கு நான் ரெனோ அம்மாவை பார்த்தேன், அவங்க ஃபுல்லாக வண்டியில் கிளம்பும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. சரியா? மனைவிக்கு வாங்கி வச்சாச்சு, இன்னும் ஓட்டலை. ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, இந்த ஆளு இப்படி நடந்து வராரு, சொல்றாரு நீ இவருக்கு என்ன செய்யற? இவர் ரொம்ப உண்மையா ஊழியம் செய்யறாருன்னு நல்லா ஜெபம் பண்ணி அனுப்புற. கொடுத்து பார். ஆண்டவரே எனக்குரியதை நான் கொடுத்துருவேன், மனைவிக்கு உரியதை கொடுத்தா சாப்பாடு கிடைக்குமா? என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ரைட்டு, நான் ஜெபம் பண்ண உட்காந்துட்டோம். அவருக்கு காணிக்க கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. நாங்கள் 4 பேர் உட்காந்துருக்குறோம். ஆண்டவர் என்னோட கூட பேசிக்கொண்டே இருக்கார். என்னாச்சு? நான் உன்கிட்ட சொன்னேன், என்ன செய்யறேன்? சரி சொல்லிடுவோன்னு தைரியமா எந்திரிச்சு சொன்னேன். என் பிள்ளைங்கிட்டையும் என் மனைவிட்டையும் இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. இது அந்த ஊழியக்காரருக்கு, அவர் பாவம் நடந்து ஒரு வீடா போய் பண்றாரு, கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். என்ன செஞ்சேன் தெரியுமா? எங்க 2 பையங்களும் என் மனைவி சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தது அவருக்கு கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. அவர் ஊழியத்தை நிறுத்தினார்னா, அவர் ஊழியத்தை செய்யலைன்னா திருப்பி வாங்கிடணும். இதுதான் கண்டிஷன். ஊழியம் செய்வதுக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவர் வந்தோடனே என்ன இப்போ தான் நான் வந்துட்டு போனேன், திருப்பி கூப்பிட்டீங்க? இல்லை இந்த சாவி எப்படிங்க? கர்த்தர் எங்களுக்கு சொல்லிட்டாரு, எங்க குடும்பமா நாங்கள் கொடுக்கோம். ஐயோ எனக்கு இந்த 4500 கொடுக்க முடியாதியா, மன்னிச்சிருங்கய்யா, எனக்கு வேண்டாம்யா. இல்லை உங்களுக்கு ஃப்ரீயா தரோம், நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னோம். நீங்க நம்ப மாட்டீங்க, இது ஒரு திங்கக்கிழமை காலை நடக்கிறது. அதே திங்கக்கிழமை அடுத்த வாரத்திலே எங்க வீட்டில் நான் ஒரு பெரிய, என்ன வண்டி தெரியுமா, சாண்ட்ரோ புதிய காரை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கொடுத்த ஆண்டவருக்கு திருப்பி எனக்கு அவர் கொடுத்தார். 4000 கொடுத்தேன், 4 லட்சத்துக்கு மேல உள்ள ஒரு காரை எனக்கு தந்தார். எப்பமோ போட்ட லோன் சாங்ஷன் ஆச்சு, உடனே வந்துச்சு வீட்டுக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ எது கொடுத்த? ஊழியத்தை கொடுத்த. இன்னைக்கு கொடுத்து பாருங்க. இந்த 2 நாளைக்குள்ள உங்க மனதில் என்ன ஆண்டவர் பேசுறாரோ அதை செய்து பாருங்கள், எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. நான் அதற்கு சாட்சி. சரிதானா? செய்தி வந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம கொஞ்சம் பாட போறோம். சரிதானா? கரெக்டா 9
5 நிமிடத்திற்கு நான் கண்டிப்பாக முடித்து விடுவேன். நம்பலாம். நீங்க உங்க வாட்சை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானா? ரைட். ஸோ முதலாவது ஒரு பாடலை நாங்கள் எங்கள் ட்ராக்ல பாட போறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்திருக்க நிறைய பேர் சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம். அது வெளியே அழகா இருக்கு. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிளாஸ்டிக் ஸ்மைல் அப்படின்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சிரிப்பாங்கன்னா உள்ளம் வேதனையில இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த ஆண்டு 1ஆவது தேதியே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார். பல காரியங்களை அவர் சொல்லி இருப்பார். அதை செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு ஆசையோடு காத்திருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என்ன பண்ணிட்டேன். என்ன இதுல இருக்கும் அது தம்பி? உங்க இது வாங்க ஒரு நிமிஷம் தம்பி, வாங்க. XR 500. ஸோ இந்த பாடல் எங்களை ரொம்ப தொட்ட பாடல். ஏன்னா பல நேரங்களில் சோர்ந்து போய் அப்படியே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார். இப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க கையை கொடுத்து சொல்ல போறீங்க, சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர், பிரதர், யாராக இருந்தாலும் சொல்றீங்களா? ஆஹா, நேற்று பண்ணி காலையில் பண்ண மாதிரி சில சொல்றாங்க, சோர்ந்து போகாதீங்க அப்படிங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு ஐ ஓப்பனர் ஆங்கிலத்தில், கண்கள் திறக்கப்படுகிற ஒரு விசுவாச அறிக்கை. ஏன்னா பிசாசுக்கு இது பிடிக்காது, பிசாசுக்கு இது பிடிக்கவே செய்யாது. ஊழியத்துக்கா வந்திருக்கிற, ஊழியத்தில் பலப்படவா வந்திருக்கிற, காரியங்களை பார்க்கவா வந்திருக்கிற, அல்லது அக்கினி எழுப்புதல் முகாமுக்கா வந்திருக்கிற, உன்னை அக்கினி இல்லாமல் நான் அணைச்சி போடுவேன், சோர்வை பண்ண செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அழகா நம்ம கூட சொல்றாரு, சோர்ந்து காலங்கள் மாறலாம், காலங்கள் ஒருவேளை நடக்கலையோ நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருப்பார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அற்புதமான இந்த பாடல் கேளுங்க. நீங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம், தெரிந்த பாடல் தானே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எஸ், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் மாறலாம், நேரம் ஆயிட்டே, இன்னும் நடக்கலையே, ஆண்டவர் சொன்னதை செய்யலே நீங்க நினைச்சு கவலைப்பட்டிருக்கலாம். சொன்னதை செய்யும் வரைக்கும் கூடவே இருக்க ஆண்டவர். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். எஸ், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எஸ், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர்,
வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். எஸ், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எஸ், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மாக்கு கணவன் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. ஆனா ஆண்டவர் மேல அவ்வளவு அலாதி பற்று, அவரையே நம்பி இருந்தாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே எனக்கு படி அளக்கிறது நீர், ஆண்டவரே உலகம் இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்னை ஒருபோது கைவிட மாட்டீங்க, இப்படி சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் 31 ஜனவரி, இன்னும் கொஞ்ச நாள் வரப்போதில்லை, வீட்டுக்கு வெளியே வந்து 8 மணிக்கு, ஆண்டவரே நாளைக்கு விடிஞ்சா 1 வீட்டுல பருப்பு இல்லை, சோறு இல்லை, எண்ணெய் இல்லை, காய்கறி இல்லை, கிராசரிஸ் இல்லை, வீட்டு ஜாமான் எதுவுமே இல்லை, ஆனா நீங்க இருக்கீங்க. எவ்வளவு விசுவாசம் பாருங்க. என்னைய வழி நடத்துறது நீங்களா, என்னைய பார்த்துக்கோங்க, புது மாசம் வருது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நல்ல முழங்கால் போட்டு அல்லேலூயா அப்படின்னு கத்திட்டு உள்ள போயிட்டாங்க. ராத்திரி நல்லா தூங்குறாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. ஒன்றும் கிடையாது வீட்டில், காசு கூட கிடையாது. காலையில் 5 மணிக்கு ஒருவேளை பால்காரன் சீக்கிரம் வந்துருவானேன்னு கதவை திறக்காங்களாம். கதவை திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை ஒன்று அங்கே இருந்துச்சான். ஆனால் காலையிலேயே சாக்கு மூட்டை இருக்குதுன்னு இப்போ இதை திறந்து பார்த்தா அரிசி, பருப்பு, எண்ணெய். ஏன்னா ராத்திரி தானே அந்த விண்ணப்பத்தை போட்டேன், உடனே கொடுத்துட்டீங்களேன்னு முழங்கால் போட்டு அல்லேலூயா 5 மணிக்கு காலையில். சரியா, எவ்வளோ விசுவாசம் பாருங்க. நேற்று தான் ஐயா சொன்னேன், நீங்க இவ்வளோ நல்லவரா ஏசப்பா, உடனே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. நாங்கள் நடந்தது கேட்டுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நாத்திகன், அவனுக்கு கடவுளே கிடையாது. அவன் ராத்திரிக்கு இந்த அம்மா உளரும் போது கேட்டுக்கிட்டே இருந்தான், இந்த பாட்டி என்ன உளறிட்டு கிடக்கு, ஒருத்தரும் கிடையாது, என்ன சரி நம்ம நாளைக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். நேராக 8 மணிக்கு மேலே கடையில் போய் அது கேட்டதெல்லாம் வாங்கிட்டான். வாங்கி இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சு நின்றுட்டான். இந்த காலையில் இந்த அம்மா கத்தும், அப்போ சொல்லுவோன்னு அதே மாதிரி, கிளவி கொஞ்சம் இரு, உங்கள் இயேசு ஒன்றும் தரல தெரியுமா, நேற்று ராத்திரி நீ கத்துனல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், என் கையில் உள்ள லிஸ்ட்டை பாரு, இதெல்லாம் அந்த சாக்கில் இருக்கான்னு பாரு, நான் தான் வாங்கி கொடுத்தேன், உங்கள் இயேசுநாதர்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டார், சும்மா கடவுள் ஏமாத்தாத அப்படின்னா. உடனே இந்த அம்மா முழங்கால் போட்டு திருப்பியும் சொன்னாங்க, ஆண்டவரே இந்த நாத்திகனை வைத்து இந்த மாதம் முழுவதும் எனக்கு சாப்பாடு போட நீங்க நினைச்சீங்களே, நீங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்னாங்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இது தாங்க விசுவாசம், இது தாங்க ஆண்டவன் மேல உள்ள அன்பு. அவனுக்கு அப்படி வெட்கி தலை குனிந்து போனானா. அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? நாளைக்கு விடிஞ்சா அல்லது இந்த 2 நாள் முடிச்சுட்டு போனா கடங்காரன் வருவான், என்ன நடக்க போது தெரியல. இருக்கீங்களே, ஆண்டவருடைய பிரசனத்தை தேடி வந்திருக்கீங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவருடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் 100 சாட்சி சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் வளர்த்து வருகிறோம்ல பிள்ளைங்க, அருமையான எங்களுடைய பிள்ளைங்க, 20 பிள்ளைங்க இப்போ இருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லாத, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். அவங்களுக்கெல்லாம் ஒன்னே சொல்லி கொடுத்துருக்கோம், என்ன வேணாலும் இயேசுபாட்ட கேட்கணும், யார் மூலமாவது வந்து சேரும். இந்த முக்கோணம் எப்படி, என்ன வேணாலும் இயேசுவிடத்துல கேட்கணும், யார் மூலமாவது வந்து சேரும். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். சரிதானா? ஜி மேஜர். ஆண்டவரை விட்டா எங்களுக்கு யாரு? அவங்க சொல்லி கொடுத்துருக்கோம், என்ன வேணாலும் மேல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, யாரு மூலமா வந்து சேரும். மனுஷன்ட்ட கேட்டீங்கன்னா கோடு, ஆண்டவர்கிட்ட கேட்டா முழுமை. சொல்லுங்க, மனுஷன்ட்ட கேட்டா சொல்லுங்க, மனுஷன்ட்ட கேட்டா கோடு, ஆண்டவர்கிட்ட கேட்டா முக்கோணம் முழுமை. நிறைய பெண் பிள்ளைங்க ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் போட்டு ஒண்ணு போல உட்காந்துருக்கீங்க. வாலிப பிள்ளைங்க, தம்பிமாரும் போட்டிருக்காங்க, பேர்லாம் இருக்குது, வேற லெவல்ல இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செஞ்சது தெரியுமா? ஒரு நாள் என்கிட்ட நேராக காலையில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது வந்தாங்க வாலிப பிள்ளைங்க ஒரு 4 பேர் கையை பிடிச்சிட்டு. அவங்க கையை பிடிச்சிட்டு வந்து சொன்னாங்க, டாடி மம்மின்னா எங்களை கூடாங்க, டாடி எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு மஸ்தானி வேணும் அப்படின்னாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. மஸ்தானியா?
அப்படின்னா என்னதுமா, எனக்கு ராஜஸ்தானி தான்மா தெரியும், மஸ்தானி தெரியாதே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை இப்போ உள்ள ட்ரெண்டிங் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களுக்கு வாங்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், கேட்டிங்களா ஆண்டவர்கிட்ட? இல்லை காலையிலேயே நாங்கள் ஜெபம் பண்ணோம் 5 மணிக்கு, ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம் எங்கள் டேடி சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னன்னாலும் மேலே கேட்கணும், அது மூலமாக யார் மூலமாக தருவீங்கன்னு, எப்படியாவது எங்களுக்கு கிடைக்கும், ப்ளீஸ் எங்களுக்கு வேணும், நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல தருவாருன்னு சொல்லிட்டேன். நம்ப மாட்டீங்க, சாயங்காலம் ஒரு ஃபேமிலி வந்தாங்க 2 மகன்களோடு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் காலையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஆர்ஃபன் பிள்ளைங்க நாங்கள் சொல்லவே மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸுக்கு நீ ஏதாவது செய்யணும்னு சொன்னார். என்ன வேணும் பிரதர்னு கேட்டாங்க. எனக்கு நான் ஆசை, ஆனால் ஒரு மஸ்தானி எவ்வளவு இருக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு 2 பையங்க தான், மஸ்தானி தெரியாது. ஸோ சொல்லி பார்ப்போமே லேசா அந்த மாதிரி. எங்கள் பிள்ளைங்க நீ காலையில் தான் கேட்டாங்க, வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்ட உடனே அவர் ஃபோன் பண்ணி கேட்டார் அவருடைய டெய்லர்கிட்ட. ஆமாம் சார், இப்போ இதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது, இது எவ்வளோ ஆகும்? அப்போ 40 பிள்ளைங்க இருந்தாங்க, 40 பேருக்கு எவ்வளோ ஆகணும்னு உடனே சாங்ஷன், உடனே கிடைச்சது. ஹல்லேலூயா. பாருங்களேன், யார்கிட்ட கேட்கணுமோ அங்கே கேட்டா. மனுஷன்ட்ட போய் கேட்டிருந்தா எங்கள் பிள்ளைங்களுக்கு மஸ்தானி வேணும்னா நீ ராஜஸ்தானை பார்த்து போவியா, இங்கே கிடையாதுருவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அழகாக நீ பழகி கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நான் சொல்லிக் கொடுக்கறதுலாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அனுபவத்தில் வருகிற காரியம். எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்களுடைய அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் சொத்து நீங்க தான். அருமையான பிரதர் ஜேசனுடைய பாடல், அவர் இங்க வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையா, நாங்கள் பல இடங்களிலே பாடுவோம். அழகான ஒரு பாடல். காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகும், நீங்க தான் என் ஆசை. பாடுவீங்களா? உள்ளத்திலிருந்து பாடுவீங்களா? கரங்களை தட்டி எங்களோடு கூட. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. பாருங்க நீங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதுமே இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதுமே இயேசுவே.
ஆசை நீங்கப்பா, என் தேவை தேவை நீங்கப்பா, என் சொந்தம் என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யணும் இல்லையா? காலையிலேயே ஒன்று சொன்னோம், அழகா ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம். சொன்னதை செய்ய வேண்டிய என்ன சொல்லியிருக்கிறோம்? என் ஆசை நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் சொத்து நீங்க தான். இவர் பெரிய ஆள் தெரியுமில, என் சொந்தக்காரரு, அவர் தான் MP MLA. நான் எப்படி இருப்பேன் சொல்லாதீங்க. அவர் சந்தோஷம் உங்களுக்கு சொந்தக்காரா இருந்தா. ஆனா உங்க தேவை நீங்க, உங்க சொந்தம் யாரா இருக்கணும்? இயேசுவா இருக்கு. சொல்லிங்களா கரங்களை வைத்தி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம்பா. அந்த பாட்டி அம்மா சொன்னது போல எனக்கு படி இழக்கிறது நீங்க தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம்? 3 நாள் அக்கினி எழுப்புதல் கூட்டம். முதல்ல நம்மளை உருவாக்கி கொள்ளணும், நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம பலப்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் நம்மிடத்திலிருந்து அக்கினி வெளியே புறப்பட்டு வரும். அப்பதான் அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மறந்து போகாதீங்க, சரிதானா? இவன் நிறைய பெண்கள் இருக்கீங்க, அதனால இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என் மனைவி பாடுவாங்க, ஏஞ்சல் டிவி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழுதுகிட்டே ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா? என் இதயம் யாருக்கு தெரியும். இந்த பாடல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது, நாங்கள் ஸ்டுடியோக்குள்ள இருக்கிறோம், சாந்தோவி அங்கே இருந்தாங்க அன்னைக்கு. அவர் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. எதை பற்றி சொன்னார்னா, ஆண்டவருடைய பாடு மரணங்களை ரொம்ப தத்ரூபமாக, அவருடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல, அந்த லாங்குவேஜில் அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். அவர் சொல்ல எங்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு பெரிய ஒரு பரவசம். ஆண்டவர் எனக்காக, உனக்காக, உங்களுக்காகமா, அம்மா உங்களுக்காக தாம்மா, கிருபாமா உங்களுக்காக தான் ஆண்டவர் அந்த பரலோகத்தில் பாருங்க, அந்த சிலுவையில் பாருங்க எப்படி தொங்குனாரு, எவ்வளோ வேதனை பற்றினார். சொல்ல அப்படியே கண்களில் கண்ணீர். உடனே ஸ்டாப் பண்ணாரு, டேக்குன்ட்டார். சரிதானா? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த பாடலை சிஸ்டர் அழுதுகிட்டே பாடுறாங்களே, கிளிசரின் போட்டாங்களோ கண்ணுல அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, உண்மையாகவே அது அந்த என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்ல அற்புதமான இந்த பாடலை கேளுங்க. தொடர்ந்து நம்ம கொஞ்சம் பாட போறோம், ஆண்டோட வார்த்தையும் நம்ம கேட்க போறோம். ஒரு நல்ல ஆராதனை நேரத்துக்குள்ளாக நம்ம வரப்போறோம். சரியா? என் இதயம் யாருக்கு தெரியும். யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையில் என் சோர்வினில் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நினைவுகள்
சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையில், என் சோர்வினில் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமோ? முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமையில், என் சோர்வினில் அவர் என்னை தேற்றுவார். அவர் என்னை தேற்றுவார். ஹalleluya. ஸோ பெண்கள் ரொம்ப வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரொம்ப மென்மையானவர்கள். திடீர்னு ஒரு பிரச்சனைனா உடனே அழுக இல்லையா, அப்படியே அழுது சோர்ந்து போய் அப்படியே ஒரு முக்கில் போய் மூலையில் போய் உட்காந்துருவாங்க. இவங்களுக்காக தான் இந்த பாடல், சரிதானா? ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய இடம் தெரியுமா? சொல்ல வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? ஆண்டவருடைய பாதப்படி. அருமையாக ஒரு அம்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. குழந்தை இல்லை, அவருடைய கணவனுடைய அடுத்த மனைவி போகும்போதெல்லாம் சொல்றா, ஆலயத்துக்கு போறீங்களா, 3 நாள் கூட்டத்துக்கு வரீங்களா? அவங்கள பத்தி பக்கத்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க, என்னத்தை கண்ட, நீ அப்படியே தானே இருக்க, ஏதாவது மாற்றம் இருந்துச்சா, குடும்பத்துல உயர்வு இருந்துச்சா? இல்லையே. அந்த இயேசு இயேசுன்னு ஓடுறியே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்கள கூட. அந்த அம்மாவையும் அந்த கணவனின் அடுத்த மனைவி பெண்ணினால் சொன்னாங்க, ஆலயத்துக்கு போறியாமா, உன் கற்பத்தை தான் ஆண்டவர் அடைச்சிட்டாரு, உனக்கு குழந்தை கிடைக்காது. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும்ல. அந்த பெண்களுக்கு தான் அது தெரியும். அவங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லலை. பக்கத்து வீட்டில் போய் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா பக்கத்து வீட்டில் சொல்லலாம், ஓஹோ உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையா, சரி நான் எங்கள் குரூப்பில் போட்டு மக்களுக்கு வந்து சொல்லி அவங்கள ஜெபிக்க சொல்கிறேன். உங்கள் வீட்டு அசிங்கம், உங்கள் வீட்டு முடியாமை, உங்கள் வீட்டு இல்லாமை உலகத்துக்கே தெரியும்ல. போய் சொல்லாதீங்க, ஜபத்துக்காக கூட சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்ல பழகிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தான் செஞ்சாங்க. நேராக ஆலயத்துக்கு வந்தாங்க. அங்கே ஏலி இருந்தார், அவர்கிட்ட கூட சொல்லலை, இயேசுவே என்னை நினைத்திரணும். சிம்பிள் ப்ரேயர் பட் வெரி பவர்ஃபுல். சாதாரண ஒரு ஜபம், ஆனால் ரொம்ப ஆழமான ஜபம் இல்லையா? ஆண்டவரே என்னை நினைத்தல். இப்படி பழகி கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான காரியம். இதை நம்ம பழகி கொண்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அப்புறம் அவர்கள் துக்கமுகமாய் இருக்கவில்லையா. முடிச்சிட்டு இந்த கூட்டம் முடிச்சு போகும்போது பிரச்சனை இருக்கும், ஆண்டவர் ஏற்ற காலத்தில் செய்வார், ஆனால் துக்கத்தோட போகாதீங்க. அந்த அம்மா போலையே, ஆண்டவர் பிரசன்னத்தை பார்த்துட்டு சந்தோஷமா போனாங்கல்ல. அப்படி செய்வீங்களா? ரைட். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போறோம், சரியா? ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது என்ன? praise and worship will lead to the very presence of God. துதி ஆராதனை தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லுமா. அதைத்தான் நம்ம செய்ய போறோம், சரிதானா? பக்கத்தில் உள்ளவங்களை மறந்துருங்க. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம். பேக், புக்கு, பைபிள் எல்லாத்தையும் கீழே வச்சிருங்க. இப்போ திருநெல்வேலியிலிருந்து சத்தியமங்கலத்துக்கு டைரக்ட் பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவில் எங்கேயாவது நிறுத்தணும்னா, சாரி சார், நேராக சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்டினியூஸா சில தொடர்ச்சியாக சில பாடல்களை, கோரஸை, தெரிந்த கோரஸை கரங்களை தட்டி பாட போகிறோம். தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் வரப்போறது. அங்கேயே விடுதலை உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே மன பிரமைக்கு முடிவு உண்டு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்குதே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. வெறும் காற்றையும் கடலையும் அதட்டினாலே இயேசு அற்புதமானவரே. என்னை ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். என்னை ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். என்னுள்ளம் தேவன் வான் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 பொங்கி. One more time. என்னுள்ளம் தேவன் வான் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வெளியூரே. வல்லமை தேவை தேவா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்படியே வல்லமை இப்பதாங்க, இப்பதாங்க, இப்பவே தாங்க. Yes Lord. அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு. அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, Wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் இது. Thank you Lord. Thank you Jesus. வல்லமை தாரும் தேவா. Yes Lord. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவ பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார், உங்க பக்கத்துல தான் இருக்கிறார், உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க கேட்கிறவைகளை தருவதற்காக, உங்களை அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக உங்க பக்கத்துல வந்து விட்டார். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை அல்லவா? ஆண்டவர்கிட்ட கேளு, பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக உன் பக்கத்துல வந்து நிற்கிறார். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த நாளில் அவர் வந்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Hallelujah. Thank you Holy Spirit. Thank you wonderful Jesus. Thank you for your sweet presence. இந்த இடம் முழுவதும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக, தேவதூதர்கள் வருவதும் போவதுமாய் இருப்பதற்காக, மக்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவதற்காக, அக்கினி அபிஷேகத்தை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி. நல்ல கரங்களை தட்டி Hallelujah. ஒரு மகிமையின் மேகம் அந்த இடம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு மகிமையின் மேகம், ஷெக்கினாவின் மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Lord, I release all the blessings right now in Jesus' name. கட்டுகள் மறையட்டும், வியாதிகள் சுகமாகட்டும். இப்பொழுதே உம்முடைய வல்லமைக்கு நேராக எதுவும் நிற்பதில்லை. பொல்லாத பிசாசின் காரியங்கள், அந்தகார சக்திகளை தூக்கி நரகத்துக்கு எறிகிறோம். ஹalleluya. உம்முடைய வல்லமைக்கு முன்பாக நிற்பவன் யார்? Thank you Jesus. Thank you Holy Spirit. A minor, A minor. Thank you wonderful Jesus. Thank you Holy Spirit. ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஷெக்கினாவின் மகிமை இறங்கி கொண்டிருக்கு. பனியை போல வெளியே எப்படி குளிர் இருக்குதோ அதே போல உள்ளயும் தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ கிருபை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ, ஆண்டவரே இது எனக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், உம்முடைய அக்கினி அபிஷேகம் எனக்கு வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். தேங்க்யூ லார்ட். அது வரும் பொழுது அங்க எல்லாம் மாறி போகும். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஜீசஸ். Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. D minor, D minor. Jesus. என் கூடவே இருங்க ஆண்டவரே. 2026 எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். நீங்க கூட இருக்கிறீங்க, நீங்க கூட இருக்கிறீங்க. வேதனையில, கண்ணீர்ல, எது வந்தாலும் நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ. முழங்கால் படி போட முடியும், முழங்கால் படி போடுங்க. அமைதியா உட்கார்ந்து இந்த பாடல் உங்களுக்கு தெரியும். என் மனைவி பாடும் பொழுது, ஆண்டவரே என் கூடவே இருங்க சுவாமி, என் இயேசுவே. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க இல்லாம ஒரு செகண்ட் கூட, ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. கூடவே வாங்க ஆண்டவரே. 26 முழுவதும் என் கரத்தை பிடிச்சு நடத்துங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்களே. கூடவே இருந்து வழி நடத்துங்க சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற
இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது. எங்க கண்ணீரை துடைக்கிறவர் நீர், எங்க வியாதியில எங்க கூட இருக்கிறவர் நீர், எங்க கஷ்டத்துல எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர், எங்க ஊழியத்துல எங்களை பலப்படுத்துகிறவர் நீர். நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதப்பா. எங்களை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்க போறோம், எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கொஞ்சம் வால்யூம் கூட்டலாம், கொஞ்சம் கூட்டுங்க, ஸ்ட்ரெயின் ஆகுது. செக் டெஸ்ட், செக் செக் செக். மீண்டுமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த 2வது செய்தியை ஆண்டவர் நமக்கு தருவதற்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீங்க. ரொம்ப அருமையா நீங்கள் பாடுகிறீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இங்கிருந்து போகும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படியாம் வல்லமை உள்ளவைகளாம், அவைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம். எதை செய்யறது ரைட்டு, எதை செய்யக்கூடாது, இதை சொல்லி வெட்டி விடுறது ஆண்டவருடைய வார்த்தைகள். சரிதானா? வித்தியாசமொத்தமான சூழ்நிலையில ஆண்டவர் இந்த நாட்களே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். காலையில் ஆண்டவர் அழகா பேசினார். நான் யார், என்னுடைய பணி என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய தகுதி என்ன என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்று நான் சற்று வித்தியாசமாக ஒரு பகுதியிலிருந்து சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரிதானா? எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், எப்படி நாம் ஆண்டவருடைய மகிமையை வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அக்கினியினால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும். முதல்ல நம்ம சரி பண்ணி கொள்ளணும். நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம உண்மையாக வைத்து கொண்டோம் என்றால் நம் மூலமாக அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ரைட். அந்த காலை வேளையில அந்த மனிதன் ஓடிக்கொண்டிருக்கான். கையில பெரிய ஒரு அரிவாளை வைத்துக்கொண்டு ஓடுகிறான். பக்கத்துல யாரும் போக முடியல. ஆனா தூரத்துல பின் செல்றாங்க. என்ன செய்ய போறான், என்ன செய்ய போறான், யாரை வெட்ட போறானா, யாரை எது பண்ண போறானான்னு பயந்து போய் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு காளி கோவில் முன்பாக போய் நின்றானாம். நின்று அங்க வந்து மக்களை பார்த்து சொன்னானா, நிம்மதி இல்லாம, வேதனையில, கஷ்டத்துல, எதுக்குமே வாழத்துக்கு இஷ்டமே இல்லாம இருக்கும் பொழுது எனக்கு இந்த தெய்வம் எனக்கு தரிசனம் கொடுத்து உன்னுடைய குடலை எனக்கு மாலையாக அணிவிப்பாய் என்றால் நீ பெறுகிற அந்த ஆசையை, நீ பெறுகிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னதுனாலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே வயிற்றை கிழித்து அதில் உள்ள குடலை எடுக்கும் முன்பாக துடித்து செத்தானாம். இது நடந்த ஒரு சம்பவம். அன்புக்குரியவர்களே, இன்று இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ வேண்டுமானால் நம் நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னோடு கூட உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள்ல நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம் தான். பலமுறை போதகர்கள் பேசியிருப்பார்கள், பலமுறை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனுடைய சாராம்சத்தை சொல்வதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தை ஒரு கடலாக நீங்கள் உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஒரு பெரிய கடல்ல தனி போட்டாக, தனி படகாக சென்று கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை, எப்படிப்பட்ட படகாக நாம் இருக்கிறோம். என்ன போட் நம்முடைய போட்? இந்த கடல்ல போயிட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கை இன்னும் கடல்ல போயிட்டு இருக்கிறோமே, என்ன போட்டாக இருக்கிறோம்? எப்படி நாம் மாற முடியும்? எப்படி நாம் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்த படகாக மாற முடியும்? இதுதான் என்னுடைய செய்தி. அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் போது நீங்கள் பார்க்க வேண்டும். சரிதான்? நான் வாசிப்பதற்கு நேரமில்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. கெனசரேத்து கடல் அருகே ஆண்டவர் இயேசு நிற்கும் பொழுது பார்க்கிறார், அங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் வலைய கழுவி கொண்டிருந்தார்கள், அலசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அங்கே இருந்தான். அப்போ அவனை பார்த்து சொன்னார், என்னப்பா நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் ஐயரே ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலைன்னு சொல்லும் போது அவன் படகுல ஏறினாரு. அவனை ஆழத்தில் தள்ளி கொண்டு போக சொன்னார். அவன் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்த வாழ்க்கையை அனுபவித்தான். இதுதான் என்னுடைய செய்தியின் சாராம்சம். ஆனால் அதிலிருந்து 5 விதமான படகுகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில எந்த படகாக நீங்களும் நானும் வாழுகிறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய படகுல இயேசு இருக்கிறாரா? நம்ம படகு எப்படிப்பட்ட படகா இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளாக பலப்படணும், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது ஊழியம் செய்யணும், இப்படியெல்லாம் ஆசைப்படுறோம். ஆனால் நம்மை நாம் சரி செய்து கொள்வதில்லை. 5 விதமான படகு. நம்பர் 1, முதலாவது படகு பாருங்கள். 5ஆம் அதிகாரத்திலே அவர் படகுகளை விட்டு இறங்கி என்று போடப்பட்டிருக்கு. அவர்கள் திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவர்கள் வந்தார்கள். 2ஆம் வசனம், அப்பொழுது கடற்கரையில் இந்த 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் எவைகளை படகுகளை விட்டு இறங்கி வெறுமையான படகுன்னு எடுத்துக்கொண்டேன். அப்ப சொன்ன தெரியுமா, ஒருத்தரை பத்தி ஓடுனா வெறுமையான வாழ்க்கை, ஏதோ ஒண்ணு தரிசனம் பார்த்தானா அதை செய்யறதுக்கு முன்னால துடித்து செத்துட்டான். வெறுமை, அவன் வாழ்க்கையில வெறுமை. கடைசியில பரிதாபமாக உடல் உயிர் போனது. ஆனா
இவர்களை போல இல்லாமல் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர்களை குறித்த கரிசனை நமக்கு வேண்டும். அதுதான் என்னுடைய செய்தி. சரிதானா? வெறுமையான படகு என்று நான் எடுத்துக்கொண்டேன். வெறுமையான படகு என்னது? எரேமியா 17 எடுத்த சிஸ்டர் வாசிக்கலாம். எரேமியா 17 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. வெறுமையான படகின் ஒரு விளக்கத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. இன்னைக்கு நிறைய பேர் யார் மேல தெரியுமா நம்பிக்கை? மனுஷன் 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 போறாங்க. இவர்கிட்ட போய் கேட்டா இது கிடைக்கும், இந்த மனிதர்கிட்ட போய் சொன்னா இது கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்காமல் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மனுஷனை, மாம்சமானதை, உலகத்தின் காரியங்களை தண்டு புயபலமாக கொண்டிருக்க மனுஷன் சபிக்கப்பட்டவன். வார்த்தை பாருங்க, ரொம்ப ஆழமாக, ரொம்ப பரிதாபமாக நம்மளை குத்தும் அது விதத்திலே இருக்கிறது, நம்ம எச்சரிக்கும் விதத்திலே இருக்கிறது. சபிக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுறோம். ஆனால் உலகத்துக்கு பின்னால போயிட்டு இருக்கிறோம். உலக மனிதர்களுக்கு மேலதான் நம்பிக்கை வைக்கிறோம். எனக்கு நல்லா தெரியும், எங்கள் வீட்டில் 6 பெண் பிள்ளைகளா, ஒரே ஒரு மகன். எப்படி இருக்கும் பாருங்க. 5 அக்கா, ஒரு தங்கை. எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா இதை மாதிரி ஒரு கூட்டம் வந்துடும். அவ்வளோ பெரிய குடும்பம். 5 அக்கா, ஒரு தங்கை. 6ஆவதா நான் இருந்தனால எங்கள் அம்மா என்னை மடியில் வச்சு சின்ன பையன்ல சொல்லுவாங்க, எப்பா நீ என்ன வேலை வேணாலும் பாரு, நீ நல்ல ஞானம் உள்ளவனா இருக்கிற, கடவுள் உன்னை நல்லா உயர்த்தட்டும், ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை மட்டும் செய்யணும், இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் காலையிலேயே சொன்னேன், நான் மைக்கேல் ஜாக்சன் பின்னால் போயிட்டு இருந்தவன். சரிதான், அம்மாட்ட சரி சரின்னு சொல்லுவேன். ஆனால் என் எண்ணமெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் பின்னால் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திருமணம் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் மூத்த அக்கா திருமணம், 3ஆவது படிக்கும் பொழுது மூத்த அக்கா திருமணம், 5ஆவது 6ஆவது படிக்கும் பொழுது 2வது அக்கா திருமணம். 2வது அக்கா திருமணத்துக்கு எல்லாம் இதாகிட்டு காசு இல்லை. எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் ரொம்ப நேர்மையானவர். இப்போ உள்ளது தெரியல எனக்கு யாரை பற்றி, ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். யார்கிட்டையும் 5 பைசா வாங்க மாட்டார், ரொம்ப தெளிவாக இருப்பார். யாராவது மோசமான அடிச்சிருவார் டம்முன்னு, அவ்வளோதான். தவறாக பண்ணாங்கன்னா அது பெரிய ஆஃபீஸர்னாலும் கவலைப்பட மாட்டார். இப்படி நீங்கள் செய்யுங்கன்னு தவறாக செஞ்சாங்கன்னா செய்ய முடியாது சார்னு, என்ன நாங்கள் சொல்கிறோம் செய்யல, அடிச்சிருவார் அவங்கள, அவ்வளோதான். அவ்வளோ கோபக்காரர், ஆனால் அதே நேரத்தில் உண்மையானவர். சரியா? அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவருடைய ஊழியத்தை கடைசி வரைக்கும் அவங்க நிறைவேற்றினார்கள். சரி, எங்கள் அப்பா அம்மா ஒரு நாள் கண் கலங்கி இருக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு எங்கள் அப்பா லேசில் அசர மாட்டார். எப்படின்னா யார்ட்டையோ போய் மனிதரை நம்பி, என் மகாவுடைய கல்யாணம் வருது, ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்களேன்னு இது கேட்டிருக்காரு, கடன் தாரேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் போறாரு, ஏமாந்து போயிட்டாரு. சாரி என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டாரு. எங்கள் அப்பா அதை எதிர்பார்க்கவே இல்லை. நகை வாங்கணும், இது நடத்தணும், சர்வீஸ் நடத்தணும், ரிசப்ஷன் பண்ணணும், ஒன்றுமே இல்லையா காசுன்னு 2 பேரும் அப்படியே கண்ணு கலங்கி ஒரு நாள் உட்காந்துருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட மட்டும் தனியாக போய் கேட்டேன், ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க எல்லாரும்? அம்மா தான் சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன், மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சா இதுதான். இன்னைக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்களோ? இன்னைக்கு ஆண்டவரால் நிரப்பப்படணும் நம்ம வந்திருக்கிறோம், உயிர் மீட்சி அடையணும்னு வந்திருக்கோம், எழுப்புதல் கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். யார் மேலே அவங்க நம்பிக்கை இருக்குது? வெறுமையான படகு. மறந்து போகாதீங்க, வேதம் அழகா சொல்லிச்சு பாருங்க, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்தான் சபிக்கப்பட்டவன். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தாயார், அம்மா ஐயா, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வெறுமையான படகு, நீங்கள் வெறுமையான படகாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாளில் இயேசு அமர்ந்த படகாக. 2வது என்ன நடந்துச்சு பாருங்க, 3வது வசனத்தில், அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஆண்டவர் அமர்ந்த படகு எவ்வளவு சந்தோஷமான ஒரு படகு. யோசித்து பாருங்க, ஏசப்பா உங்க படகுல இருக்காரா இன்னைக்கு சொல்ல முடியுமா? அப்படி இருந்தீங்கன்னா ஏன் நீங்க கவலையா இருக்கிறீங்க? ஏன் நீங்க கண்ணீர் இருக்கு? ஏன் உங்க தேவைகள் ரொம்ப பெருசா இருக்குது? ஐயோ இது முடியாதே, என்னால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் என்று உங்களை பார்த்து தான் கேட்கிற, மகளே மகனே, நான் உன் படகுல இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படணும்? நான் உன் படகுல இருக்கேன். அதே எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாவ், எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கத்தரை தன் நம்பிக்கையாக மனுஷன் பாக்கியவான் வச்சிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒன்று சபிக்கப்பட்டவன், அடுத்த பாக்கியவான். பாக்கியவதிகள் யாரா இருக்கிறோம் நம்ம? இயேசு நம்முடைய வாழ்க்கையின் படகுல இருக்கிறாரா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும்னு இருக்காங்க. அவங்க தான் அங்க பிரச்சனை வருது, அங்கதான் அங்க பிரச்சனை வருது. இயேசுவும் வேணும் உலகமும் வேணும். ஒரு வயதான அம்மா தன்னுடைய பேரனுக்கு கடிதம் எழுதினாங்களாம். அவர் இராணுவத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, மகனே நீ வரும்பொழுது நல்ல நெய்யில செய்த லட்டு வாங்கிட்டு வா. லட்டுனா அந்த பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மகனும் பேரனும் வருகிறார். எதில்? இராணுவத்திலேருந்து லீவுக்கு வர்றார், 3 மாதம் லீவ். வரும் பொழுது பாட்டின்னு கட்டி பிடிக்கிறார். பாட்டி சொல்றாங்க, எந்த பாட்டி மாறும் பேரனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப இழைச்சி போயிட்டியா, அவர் நல்ல குண்டாகி வந்திருக்காரு, ரொம்ப இழைச்சி போயிட்டியாப்பா அப்படின்னு. பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டாங்களா, என் கடிதாசை கிடைச்சதாப்பா உனக்கு?
என்ன கடிதாசி? ஆமாம் அந்த கடைசி பாட்டி லட்டு வாங்கிட்டு வர சொன்னீங்களா? அந்த உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்ல லட்டு டேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுத்த உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேரன் வடநாட்டில் இருந்து நல்ல லட்டை வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கன்னு வாங்கி வாயில போட்டாங்களாம். இவர் என்ன பெட்டி அடுக்கி வச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்டாங்களாம் பேரனை. எப்பா எங்கே போய் லட்டு வாங்கினேன், இனிக்கவே மாட்டேங்குது. இவனுக்கு ஷாக். ஏன்னா அதை வாங்கி அழகா சாப்பிட்டு பார்த்து தான் கொண்டு வந்திருக்கான். ஆனால் இவர் இந்த அப்பா சொல்லுது லட்டு இனிக்கவே. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கு? எனி கெஸ்ஸஸ் ஏதாவது யோசிக்க முடியுமா? நானே சொல்கிறேன், நேரம் இல்லை. ஒரு பக்கம் நல்ல வெத்திலே ஒதுக்கியிருக்காங்க பாட்டி, அடுத்த பக்கம் லட்டு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நடுவில் வச்சு அடிக்கிறாங்க. லட்டு இனிக்குமா? இன்னைக்கு நம்ம சிரிக்கிறோம்ல, இப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய நேரத்தில். இயேசுவும் வேண்டுங்க. பாஸ்டர் நடத்துகிற ஆராதனைக்கு வந்து அப்படியே நேர்முறங்கால் பக்தி பரவசம், அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், நல்லா 2 கரத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நல்லதான். திங்கள் முதல் சனி வரை உலகம் வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் அவருடைய அக்கினி அபிஷேகத்தில் நம்ம நிரப்ப முடியும்? எப்படி அவர் நம்மை உயிர்ப்பிக்க முடியும்? எப்படி அவர் நமக்கு வாழ்க்கையில எழுச்சியை கொண்டு வர முடியும்? எங்க போயிட்டு இருக்குது இந்த உலகம்? வெறுமையான படகு. இயேசு அமர்ந்த படகு என்றால் அவர் அமர்ந்து விட்டார், சுக்கானை அவர் பிடித்து விட்டார். சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்று உங்களை பார்த்து கேட்கிறார், அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ ஆவியில் அபிஷேகம் பெற்று நிரம்பி வழிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னே சரி செய்து கொள். இன்னைக்கு உலகம் வேணும், ஆண்டவரும் வேண்டும் இல்லையா? லட்டும் வேணும், வெத்திலையும் வேணும். லட்டு இனிக்குமா? இனிக்காது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்று உங்களை பார்த்து கேட்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குதா, உலகத்தின் மேல் அல்லது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, வாழ்ந்தாலும் உமக்காக, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டு அழகா பாடுவோம்ல, அது வெறும் பாடலாக போகக்கூடாதே. ஆண்டவரே, என்ன ஆனாலும் சரி, என்ன வேண்டுமானாலும் சரி, உமக்காகவே வாழ்வேன். சொல்ல முடியுமா? கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. இயேசு நம்முடைய வாழ்க்கையின் படகுல இருக்கார். நான் சாத்தூர் என்ற ஒரு இடத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக ஸ்பெஷலாக யூத் சண்டேக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். வாலிபர்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. எப்போ அழகா யூனிஃபார்ம், எல்லாரும் அழகா ஷர்ட்ஸ் ஒன்று போல போட்டு அழகா பாடினாங்க. எல்லாம் செஞ்சது எல்லாம் முடிஞ்சு ஆண்டோடைய வார்த்தையை நான் கொடுத்து விட்டு வெளியே வரும் பொழுது அந்த செக்ரட்டரி ஆஃப் த சர்ச், அது ஒரு CSI சர்ச், முடிந்தவொடனே என்னை கூப்பிட்டாரு, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும்னாரு. சந்தோஷமா வரேன், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் காரில், பக்கத்தில் தான் வீடு. போன உடனே உள்ளே போகும் பொழுதே அந்த முதல் ரூமில் கால் மேலே கால் போட்டு ஒரு தம்பி அப்படி ஒரு ஹெட்செட் ஒன்று போட்டுட்டு அப்படி கேட்டுட்டு இருந்தார். என்னை ஒரு லுக் விட்டார், அப்படி பார்த்தார் என்னைய பார்த்து. இப்போ நான் சொன்னேன், யார் இந்த பையன் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். நான் ஹலோ அப்படின்னு சொன்னேன். என்னை கண்டுக்கிடவே இல்லை. உள்ளே போனோடனே கேட்டேன், ஐயா அது முன்னால் உட்காந்துருந்த யார்? அவன் தான் என்னுடைய மூத்த மகன், ஆலயத்துக்கு வருவதில்லை, MA MPhil PhD முடித்திருக்கான், டாக்டரேட் வாங்கிட்டான், நல்ல அறிவுள்ளவன். ஆண்டவர் எங்கே இருக்காரு? ஆண்டவர் யாரு? நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க ஒரு கோயிலில் போய் செக்ரட்டரியா இருக்கீங்க, வேஸ்ட். அது ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் இல்லை, ஆண்டவர் இல்லை. இப்படி படிப்பை ஓவரா கொடுத்ததுனால அப்ப இப்படி பரிதாபமா இருக்கான் யான்னு சொல்லி கண் கலங்கினார். நான் சொன்னேன், ஐயா நான் உன்கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வரலாமா, நான் ஒரு ஊழியக்காரன் தானே, நான் பேசலாமான்னு ஆசைப்படுறேன்னு கேட்டவுடனே அவர் என்ன சொன்னாரு, தயவு செய்து போகாதீங்க, உங்களை இன்சல்ட் பண்ணிடுவான், அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்பிடுவான், அவன் அப்படிப்பட்டவன், அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொன்னார். இல்லை ஊழியக்காரர் தானே, இதெல்லாம் நிறையா நாங்கள் வாங்கியிருக்கோம், எத்தனை சாணி அள்ளி தூக்கி மூஞ்சியில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அது அப்படி அள்ளி வீசுவாங்க, அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அவர் சொல்ல கேட்காம தான் போனேன். எனக்கு என்னுடைய இதுதான். ஆனால் ஒரு ஆதங்கம், எப்படியாவது அவனுக்கு இயேசுவை கொடுத்து விட வேண்டும். செக்ரட்டரியுடைய மகன், ஆலயத்தில் அவர் எல்லாம் முன்னால நிற்கிறாரு, எல்லாரும் அவரை போற்றி புகழ்றாங்க, இவர் ரொம்ப நல்லா இந்த ஆலயத்துக்காக பாடுபடுகிறார் என்று. மகன் வரவில்லை, வெறுமையான வாழ்க்கை. என்ன பரிதாபம் பாருங்க. அவன் வாழ்க்கையில இயேசு அமர வேண்டும் என்று நான் உள்ள போனேன்னு என்னை அப்படி பார்த்துட்டு அம்சாம பாட்டு கேட்டுட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஐ எம் விக்டர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் டு யூ. அதனால இங்கிலீஷ் பேசுகிறேன் அவன் சொன்னார். அதனால நானும் இங்கிலீஷில் பேசுவோமேன்னு பேசினேன். உன் கூட கொஞ்சம் நேரம் பேசணும், கேன் ஐ டாக் டு யூ அப்படின்னு. ஒன்று என்ன தெரியுமா சொன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் சோழியை பார்த்துட்டு போயான்ட்டான். சரிதானா? இங்கிலீஷில் அழகா சொன்னான். உன் சோழி என்னது, வந்த வழியாக பார்த்து போனோடனே இதுக்கு மேலே இருந்தா அசிங்கம்னு நான் வந்துட்டேன். ஆனால் வேதனையோடு தான் வந்தேன். வந்து சொன்னேன், நான் சொன்னேன்ல பிரதர் நீங்கள் போக வேண்டான்னு, அவன் இப்படி தான் எல்லாரையும் உதாசீனப்படுத்துவான் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, அவனுக்காக ஜெபம் பண்ண வந்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வாரம் கழித்து ஒரு செய்தி எனக்கு வந்தது. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எங்கள் மொபைல் ஃபோனில். ஹலோ அண்ணா, நாங்கள் சாத்தூர்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் ஒருத்தன் வீட்டுக்கு போய் ஒரு தம்பிகிட்ட பேசுகிறீங்களா, அந்த செக்ரட்டரியுடைய மகன் அவன் தற்கொலை செய்து கொண்டான். உடைந்து போனேனா, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து எனக்கு அவன்கிட்ட எப்படியாவது உமக்கு கொடுத்துருக்கலாமே, விட்டுட்டேனேன்னு ரொம்ப வேணப்பட்டேன். ஒரு வாரம் என்னால் அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு துக்கமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, வெறுமையான வாழ்க்கை எப்படி கொண்டு போகும் தெரியுமா?
பரலோகத்துக்கு இல்லை, பாதாளத்துக்கு கொண்டு போகணும். அப்படி ஒருவேளை நீங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை கொடுங்க. என் வாழ்க்கையில இயேசு அமரணும். என் வாழ்க்கையில நான் காலையில சொன்னேன், என் வாழ்க்கையில இயேசு அமர்ந்த உடனே டைம், டேலண்ட், ட்ரெஷர், நேரம், தாளந்து, பணம் இயேசுவுக்கு என்று தீர்மானம் எடுத்தேன். இன்று வரை ஓடுகிறோம். பிரச்சனை இருக்கா? ஆமா. கஷ்டம் உண்டா? ஆமா. வேதனையா? ஆமா. எதிர்பாராத சம்பவமா? ஆமா. என் சாட்சியை நடுவில் சொல்றேன். பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் 1986 நான் சந்திக்காத ஒரு பயங்கரமான பிரச்சனை, சந்தித்த ஒரு பயங்கரமான பிரச்சனை. அதை தாண்டி வர முடியுது. எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். இவைகள் மத்தியில இயேசுவும் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம கூட தான் இருக்கிறாரு. கண்ணீரோட இருக்கிறீங்களோ? ஏன் இது நடந்துச்சுட்டு இருக்கீங்களோ? ஏன் என் வாழ்க்கையில இப்படிதான் நடக்குது? ஆண்டவர் அவருடைய கிருபையை என் மேல வைக்கலையோன்னு கூட நீங்க நினைக்கலாம். இன்று நான் உங்களுக்கு சொல்லட்டும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு கூறுறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உன் வாழ்க்கையில இயேசு அமர்ந்த படகா இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 2 முடிச்சிட்டேன், சரிதானா? 3வது அவர் என்ன செஞ்சாரா? அந்த படகுல ஏறி உட்கார்ந்து 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் போதகம் பண்ணினார். 3ஆம் வசனத்தின் கடைசியில படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 3வது ஒரு படகு நான் எடுத்துக்கொண்டேன், பிரசங்க பீடமான படகு. சொல்லுங்க, பிரசங்க பீடமான படகு. எப்படிங்க பிரசங்க பீடமான படகை நம்ம வாழ முடியும்? நம்முடைய வாழ்க்கையை பார்த்தே ஆண்டவரை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்றோமா? அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏன் அவர் நம்ம வாழ்க்கை இன்னும் படகுல இருக்கார் தெரியுமா? பிரசங்க பீடமான படகாக நீங்கள் மாறுவதற்காக. There are 4 gospels in the Bible. The 5th gospel is you and me என்று சொல்லி ஒரு அழகான சொற்றோடு இருக்குது. 4 சுவிசேஷம் இருக்குதுயா வேதத்துல. என்னதெல்லாம் தெரியும்? மத்தேயு, லூக்கா, மார்க்கு, யோவான். இந்த 4 சுவிசேஷம் வேதத்துல இருக்குது. 5வது நடமாடும் சுவிசேஷம் நீங்களும் நானும், இந்த சபை மக்களாகிய நீங்களும் நானும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் வாழ்றதே ஒரு பெரிய சுவிசேஷமா இருக்கணும். என்னை பார்த்து அநேகர் வர வேண்டும். என் வாழ்க்கை இவ்வளவு வித்தியாசம், இந்த பிரச்சனையில இவ்வளவு அமைதியா இருக்கிறாரே, இவ்வளவு பயங்கர கொடுமையான பிரச்சனை உங்க வீட்டுல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துட்டு, ஐயோ எல்லாரும் உலகமே அழுகுது, ஆனா இந்த அம்மா ஸ்டெடியா இருக்கிறாங்களே, இந்த ஐயா அப்படி தைரியமா இருக்கிறாரு, என்ன நடந்துச்சு ஐயா, உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? என் கூட ஒருவர் இருக்கிறார். 4வது சுவிசேஷமாக, 5வது சுவிசேஷமாக நாம் வாழ்கிறோமா? The 4th 5th gospel-ஆக நம்ம இருக்க வேண்டுமா? ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை நான் சொல்றேன் பாருங்க. பிரசங்க பீடமாக மாறினது நம்ம பார்க்கணும். நம்மளை பார்க்கறவங்க சொல்லணும், இவன்ட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு வங்கியில வேலை பார்த்தேன்னு சொன்னேன். 39 வருஷம் ஒரு பிரான்ச்ல நான் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி கஷ்டம்னா, அந்த பிரான்ச் மேனேஜர் ஒரு பயங்கரமான ஃபெனட்டிக். சரிதானா? பயங்கரமான ஃபெனட்டிக். வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஒருவர் வருவார், நல்ல சுண்டல் கொண்டு வருவார், நல்ல அழகா எல்லாம் கொண்டு வருவார், மணி அடிப்பாங்க. நான் ஒருத்தன் தான் கிறிஸ்டியன் அந்த பிரான்ச்ல, நான் ஒருவன் தான் கிறிஸ்தவன். எல்லாரும் டைனிங் ஹால் பக்கத்துல ஒரு இதுக்கு போவாங்க, ஒரு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, கடன் சத்தம் கேட்கும், மணி அடிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாரும் அப்படி விழுந்து. நான் தான் பிரான்ச்சை கண்ட்ரோல் பண்ணணும். டோக்கனை வாங்கிட்டு கொஞ்சம் உட்காந்துருங்க சார், இப்போ வந்துருவாங்க சார், கொஞ்சம் இருங்க சார் ப்ளீஸ், அம்மா அவசரப்பட்டாங்க, 5 நிமிஷத்துல வந்துருவாங்க, இந்த இங்கே தான் இருக்காங்க சார், எல்லாம் போயிருக்காங்க. ஒருத்தர் விடாம எல்லாரும் போயிடுவாங்க. நான் மட்டும் இருந்து டோக்கனை வாங்கிட்டு எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் எங்க மேனேஜர் வந்தார். விக்டர், நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்லுங்க சார். நாங்க கடவுளை கும்பிடும் போது நீங்க மட்டும் நிற்கிறது சரியில்லை, உங்களுக்கு இயேசுன்னு படத்தை வாங்கி தரேன் பேங்க் செலவுல, அதை கொண்டு போய் நீங்க அடுத்த ரூம்ல போய் அவரை கும்பிடுங்க, இந்த நேரத்துல நீங்க நிக்க கூடாது அப்படின்னாரு. நான் உடனே என்ன தெரியுமா சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? அப்படி எங்கேயோ இருந்து வருகிற இல்ல, உள்ளத்துல இருந்து பேசுகிறவர். என்ன தெரியுமா நான் சொன்னேன்? தெளிவா சொன்னேன். ஆண்டவர் சார் ஜீசஸ் படத்துல இல்ல சார், அவர் இங்க இருக்காருன்னு சொன்னேன். எங்க இருக்காரு சொல்லுங்க? இயேசு எங்க இருக்காரு? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எங்க இருக்கிறாரு? இப்படி நான் சொல்லிட்டேன். ஓஹோ அப்படின்னாரு. அந்த ஓஹோக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். சாயந்தரம் 4:45 ஒரு ஃபைல் வருது. அவருடைய ஃபோன் பண்ணிட்டு என்னை எப்படி கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்காரு, என்ன செய்யறாம. பெரிய ஒரு ஃபைலை கொடுத்தேன். எனக்கு 5 மணியோட வேலை முடிஞ்சு, அதுக்கு தான் எனக்கு சம்பளம். 5 மணிக்கு மேலே ஓவர் டைம் கிடையாது. 4:45 ஒரு ஃபைலை கொடுத்து இதை அடிச்சுட்டு போக சொல்லு அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு அப்படி ஃபோன் பண்ற மாதிரி அப்படி லைட்டா பார்க்காரு. என்ன இவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், இவன் கத்துவான், என்ன இவன் ஏசு எங்க இருக்காருன்னு சொன்னாரு, பாத்துருவோமே, அதையும் தான் டார்ச்சர் பண்ணுவோம். வந்த உடனே மனுஷன் கூப்பிடு ஏறுச்சு. அப்படித்தானே ஏறும். உங்களுக்குலாம் ஏறுதில்ல, அதான் நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. உங்க ஸ்கூல்ல கூட நீங்க அல்லது நீங்க படிக்கிற இடத்துல அல்லது வேலை பார்க்குற இடத்துல இப்படிதான் இருப்பீங்க போல, தெரியல. மாற்றிக்கொள்ளுங்கள். பிரசங்க பீடமாக நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புற. அப்பதான் ஆண்டவர் நம்ம நிரப்புவார். கேளுங்க இந்த சம்பவத்தை. 4:45 வருது. அது 1 மணி நேரம் ஆகும் அந்த காரியத்தை சிஸ்டத்துல அடிக்கணும்னா.
எனக்குன்னா அது கப்புன்னு வருது. சரி என்னன்னாலும் பரவாயில்லன்னு மனுஷிக அப்படி ஏறினோடனே எங்கள் பிரான்ச்சில் நிறைய லேடி ஸ்டாஃப் இருக்காங்க, கோச்சிக்காதீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க ரைட்டா. அவங்கெல்லாம் பேக்கை போட்டாச்சு 5 மணிக்கு. விக்டர் சார் என்ன சார் இது இப்படி திரும்பி நின்றுக்கிறாங்க? ஏன்னா மேனேஜர் வந்து அவங்க பின்னால தான் பார்க்கணும், நான் என்ன சொல்லுவோன்னு தெரியக்கூடாது, ஆனால் நல்லா ஏற்றி விடணும் நம்மளை. என்ன சார் உங்ககிட்ட மட்டும் இதை கொடுக்காரு? முடியாதுன்னு சொல்லுங்க சார், முடியாதுன்னு சொல்லுங்க, என்ன செஞ்சுருவாராக்கும். அது என்ன உங்களை மட்டும் இப்படி பாடாப்படுத்துறாரு? என்னமோ பார்த்துக்கோங்க மேடம், போயிட்டு வாங்க, முடிஞ்சிட்டுல உங்க வேலை, நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் அப்படி ஏறுது, என்னைய மட்டுமா அப்படின்னு. அதான் பிசாசுக்குள்ள வந்து சொல்றது. ஆனா ஆண்டவர் சொல்ற, மகனே காலையில என்ன சொன்னப்பா? காலையில என்ன சொன்ன? ஏசு எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அதை பார்க்க விரும்புகிறார். இதுதாங்க பிரசங்கம் பீடம். பிரசங்கம் உடனே பைபிள் எடுத்துட்டு பேசுறது மட்டும் இல்ல, வாழ்ந்து காண்பிக்க வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நான் உடனே சரின்ட்டு ஒரு 5 ரூபா, அப்பெல்லாம் 5 ரூபா தான் டீ, 5 ரூபா கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சேன். கையெல்லாம் இழுத்து விட்டேன், கோவமா தான் வருது. ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையாரு, பொறுமையாரு, அழகா சொன்னியப்பா, நான் சொன்னதை சொன்னியே, இயேசு படத்துல இல்ல சார், இங்க இருக்காருன்னு மாறு தட்டி சொன்னியே, இப்பொழுது இப்போ அதுக்கு உனக்கு பரீட்சை காலம் வந்து விட்டது. சரி எழுத. பின்னால ஒரு 5:30 மணிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்பீடா அடிக்கேன், எவ்வளவு ஸ்பீடா அடிக்க முடியுமோ அடிச்சு 6 மணிக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டு சார் முடிச்சிட்டேன் சார் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 5:45 கிட்ட பின்னால வந்து தோலை பிடிக்கிறாரு. விக்டர் இது நாளைக்கு வந்து பார்க்கலாம், நீங்க போங்க பரவாயில்ல, நீங்க இது இன்னும் பத்தலாம் வந்துருன்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் முடிச்சுட்டே போறேன். நான் நினைச்சேன் ஒரு நாள் தான் கொடுத்தாரு, முடிச்சிருவோம். அடுத்த நாள் 4:45 மீண்டும் ஒரு ஃபைல் வந்தது. அப்படி ஷாக் ஆயிட்டேன். அதே மாதிரி இருக்க பெண்டிங் எல்லாம் என்னைய வச்சு முடிக்க முடிவு பண்ணிட்டாரு. ஏசு எங்க இருக்காரு? திருப்பி எனக்கு யாருது அப்படி சிக்குன்னு. ஆண்டவர் சொல்றாரு, கூல் டவுன், கூல் டவுன், பொறுமையா இருப்பா. இயேசுவை பார்க்க விரும்புறாரு, இயேசுவை உள்ளத்துல இருந்து பார்க்க விரும்புகிறார், உன்னிலே இயேசுவை பார்க்க விரும்புகிறார். பிரசங்க பீடமான படகு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 10 நாள் டார்ச்சர். 10வது நாள் காலையில என்னைய கூப்பிட்டார். நீ காலையிலேயே நம்மளை ஆரம்பிச்சிட்டார் போலே நினைச்சு உள்ள போறேன். சொல்லுங்க சார். உட்காருங்க மிஸ்டர் விக்டர். சார் பரவாயில்ல சார் சொல்லுங்க. இல்லை நீங்க உட்காந்தாதான் நான் பேசுறேன். சரி உட்காந்து. நான் உங்களை டார்ச்சர் பண்ணேனே, நான் நினைச்சேன் நீங்க யூனியனை கூப்பிடுவீங்க, கத்துவீங்க, தூக்கி எறிவீங்க, சண்டை போடுவீங்க, எரிச்சல் ஆவீங்க, அப்படிலாம் நினைச்சேன். ஒண்ணுமே நடக்கலையே. அந்த இயேசுவை நான் பார்த்துட்டேன் உங்கள. ஹல்லேலூயா. என்னைய பத்தி பெருமையா பேசுறதுக்கு நான் வரலங்க. தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்துல பணிவோடு நான் சொல்றேன், பிரசங்க பீடமாக படகாக நீங்க வாழவில்லை என்றால் ஆண்டவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அதோட இன்னொன்னு நடந்துச்சு. 11வது நாள் அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, டிரான்ஸ்ஃபர். எங்க ஸ்டாஃப்லாம் வந்து சொன்னாங்க, யோ இது பயங்கரமான அழியா, ஜெபம் பண்ணியே இவரை கழற்றி விட்டீங்களே அப்படின்னு. ஆனா நான் ஒண்ணுமே செய்யலை. உண்மையிலே வேதனையா இருந்துச்சு. நான் பைக்ல ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போற வரைக்கும் அழுவேன். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, நீ தானப்பா சொன்ன, நான் சொன்னதானே சொன்னேன், பொறுமையாரு. என்ன ஆண்டவரே இப்போ வேண்டாம் ஆண்டவரே. நம்ம இந்த பிள்ளை வாலிப பிள்ளைங்க, எங்க ஹோம் பிள்ளைங்க சொல்லுவோம், எனக்கு வேணும் அப்படின்னா, அதை மாதிரி நான் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீ விடுங்க ஃப்ரீயா. இல்லை பொறுமையாரு. இன்னைக்கு அவர் என்னை எப்படி தெரியுமா கூட ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட அவரை பார்த்தேன், காட் மேன் அப்படின்னு பாரு. நான் காடும் இல்லை மேனும் இல்லை, நான் மண்ணு சார். எனக்கு பேரே வச்சார். அன்னைக்கு எல்லாரும் முன்னாலேயும் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு 10 நிமிஷம் என்னை பத்தி புகழ்ந்தார். பெருமைக்கு சொல்லலை, இவர் ஒரு காட் மேன் அப்படின்னாரு. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன் உங்களுக்கே தெரியும். ஸ்டாஃப்ட்ட கேட்காரு. ஆமா சாருங்க எல்லாரும். அவங்க எல்லாம் ஜாலியா போயிட்டாங்க, நான் கஷ்டப்பட்டேன். ஆனா பொறுமையா இருக்கும் பொழுது நம்மிலே அவரை காண்பார்கள். இயேசுவை காண வேண்டுமே. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா, ஐயா, அம்மா? நீங்க ஆண்டவர் கேட்கிறார். எழுப்புதல், அக்கினி, அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க உயரணும்னா எப்படி உண்மையா இருக்கிறீங்க ஆண்டவருக்கு? இருக்கிறீங்களா? பிரசங்க பீடமாக என்ன செஞ்சாரு ஆண்டவர்? சும்மா உட்காந்துட்டு போல பேச ஆரம்பிச்சாரு. பேசி நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல என்ன படகு சொன்னேன், நீங்க நல்லா கவனிக்கிறீங்களா? கிளாஸ் மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல என்ன படகு? வெறுமையான படகு. அடுத்தது இயேசு அமர்ந்த படகு. 3வது பிரசங்க பீடமான படகு. 4வது ஒரு படகு இருக்கு பாருங்க. அந்த படகு இன்னும் ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப உண்மை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் படகு. சரியா? என்ன செஞ்சாராம்? பிரசங்க பீடமான போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி என்ன சொன்னாரோ, ஆழத்திலே தள்ளி கொண்டு போகப்பட்ட படகு. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஆழமான அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? ஷாலோ லைஃப். அப்படி வெளியே இருந்தா போதும், அப்படி வரணும், அப்படி பட்டும் படாம அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி வரணும். ஸ்தோத்திரம்யா பாஸ்டர், ரொம்ப நன்றி, நீங்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு செய்தி, என்ன அண்ணா நல்லா பேசுறாங்க, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அவ்வளவுதான். அப்படி போவதற்காக அழைக்கப்படவில்லை.
ஆழமான அனுபவம். ஆழமான அனுபவம்னா எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும், வியாதி வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். இவைகள் மத்தியில இயேசுவும் இருக்கிறார், சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஜெயித்தேன் உலகத்தை. அம்மா ஐயா சோர்ந்து போயிட்டீங்களோ? ஆழமான அனுபவத்துக்குள்ளா போயிட்டு இருக்கீங்க. ஆழமான அனுபவத்துக்குள்ளா நீங்க போயிட்டு இருக்கீங்க. வசனம் சொல்லுது, நிறைய உதாரணம் சொல்ல முடியும். என்னுடைய டைம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, 3 பேர். இந்த 3 பேர் ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவர் மேல, சரியா, யெகோவா மேல அவ்வளவு விசுவாசம். திடீர்னு ஒரு பொற்சிலையை நிறுத்தி இதை கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க. முடியாது, தூக்கி போட்டுறேன், எங்க வேணாலும் போடியா, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், விடுவிக்காவிட்டாலும். என்ன விசுவாசம் பாருங்க, இதான் ஆழமான விசுவாசம். விடுவிக்காவிட்டாலும் நாங்க நிறுத்தின பொற்சிலையை வணங்க போது. தானியேல் எடுத்து வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. தெளிவா சொல்றாங்க அவங்க, முடியாது, தூக்கி எறிஞ்சிடும், எரிங்க, கொல்ல, என் உடம்ப தானே கொல்ல முடியும், என் ஆத்துமா அவருக்கு நேரா இருக்குதுயா, நான் அங்க போயிருவேன், சந்தோஷமா தைரியமா போறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு விசுவாசம் நமக்கு இருக்குதா இன்னைக்கு? இதுதாங்க ஆழமான விசுவாசம். ஆழமான விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. என்ன நடந்துச்சு? தூக்கி போட்டவன்லாம் செத்து போயிட்டான். ஆனா 4வது ஒருவர் வந்து அவர்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. தலையில உள்ள முடி கூட கருகலையாம். அப்ப எனக்கு என்ன அழகா அவங்க மேல ஆண்டவர் வச்சிருந்த அன்பை பாருங்க, இவர்கள் ஆண்டவர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை பாருங்க. இதுதாங்க ஆழமான விசுவாசம். நம்மகிட்ட இருக்குதா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, ஆண்டவரே கண்ணு இருக்கா கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் ஆலோசனைக்கு வருவாங்க. வரும்போது தான் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது முடிஞ்சு நினைச்சு அடுத்த பிரச்சனை, அடுத்தது இன்னொரு பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, எனக்கு மட்டும் ஏன் வருது? என்னமோ இவருக்கு ஒண்ணுதான் உலகத்துல பிரச்சனை இருக்க மாதிரி இல்ல. ஆழமான அனுபவம் இந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வேணுங்க. என்னை அவர் கொன்று போட்டாலும். அடுத்தது யோபு, அவர் சொல்றா பாருங்க, நல்லாதான் இருந்துட்டு திடீர்னு எல்லாம் ஒரே நாள்ல போச்சு, எல்லாம் ஒரே நாள் அழிந்தது. போயிட்டாரா அவர் வாழ்க்கை? இல்ல சொன்னார், அவரை கொன்று போட்டாலும் அவரை நான் மறுதளிக்க மாட்டேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். ஐயா அம்மா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன் விசுவாசம் எங்கம்மா? உன் விசுவாசம் எங்கய்யா? எவ்வளவோ ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைச்சு வந்திருக்கீங்களே, நல்ல ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, உங்களுக்கு ஆழமான அனுபவம் உண்டா? ஒருவேளை அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா you are blessed, you are blessed, really you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? அடுத்த ஒரு படகு இருக்குது, ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்த படகு. இவன் ஆழமான அனுபவத்திற்குள்ளாக போனனாலதான், ஆழமாக படகை கொண்டு போனனாலதான் 2 படகுன்னு அமலத்தக்கதாக மீன். ஹல்லேலூயா. அம்மா ஐயா, ஆழமான அனுபவம் உள்ள போயிட்டு இருக்கீங்களோ? எனக்கு மட்டும் ஏன் இந்த, அவங்க எல்லாம் பாருங்க நல்லாதான் இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பயங்கரமான பிரச்சனை, ஏன் ஆண்டவர் என்ன சோதிக்கிறார்? இப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க. நான் உங்களை பார்த்து சொல்ல, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என்னங்க இப்படி பைத்திய மாதிரி உளறீங்க? இல்ல, வேதம் சொல்லுது, இந்த ஆழமான அனுபவத்துக்குள்ள போனாதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுவது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். நீ கூட கேட்டேன், என் தமிழ் விளங்குதா? கொஞ்சம் வித்தியாசமா பேசுறேன், நல்லா புரியுதுன்னு சொன்னாங்க சிஸ்டர்ஸ். அதனாலதான் தெளிவா நான் பேசுறேன். ஆழமான அனுபவத்துக்குள்ளாக போய் பாருங்கள், ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க எல்லாருக்கும் அதானே வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்களே, கொண்டு போகிற பாதை ஆழமாக இருக்கும், கொண்டு போகிற வழி கடினமானதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன், என்னோட வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய சாட்சியை அப்புறம் சொல்றேன். அதுல ஒன்றை நான் லேசா சொல்லுகிறேன். பயங்கரமான ப்ராப்ளத்துல நான் போகும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினது இதுதான். ஆழமான அனுபவம்பா, உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, உன் விசுவாசத்தை இன்னும் ஸ்திரப்படுத்துவதற்காக, இன்னும் ஆழமாக கொண்டு போவேன். கடினமா இருக்கும். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து அதை கடந்து போனார்கள், நீரூற்றாக்கி கொண்டார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கீங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஆழமான அனுபவத்தில் போய், ஆண்டவரே என்னைக்கு ஒரு விடியல் வரும், என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும், இப்படியே இந்த கடன்ல நான் சாக வேண்டியதானா, இப்படியே என் பிள்ளைங்களுடைய பிரச்சனையில் நான் இருக்க வேண்டியதானா, என் மகளுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, இப்படி நிறைய காரியங்களை லிஸ்ட் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கலாம். இன்று உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? அடுத்து ஒரு வாழ்க்கை உண்டு, ஆசீர்வாதம் நிரம்பி விழுந்த படகு. என்ன சொல்றாரு பாருங்க, ராத்திரி முழுசும் இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன். நீங்க அதை செஞ்சு பாருங்க. இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தைகளை பற்றுக்கொள்ளுங்க, அதன்படி செய்ய ஆரம்பிங்க. ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தேடி வரும். நீங்க போய் தேட வேண்டாம், அது உங்களை தேடி வரும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரு தச்சன் மகன் யோசிக்கல, வந்து நிற்கிறவர் ஒரு தச்சன் மகன். இவர் சொல்றாரு ஆழத்துல தள்ளி கொண்டு போற. இவன் ஒரு அதிலே ஊர்னவன், மீனவன்.
மீன் படகுகளை எங்க போட்டா என்ன பர்டிகுலர் ஃபிஷ் கிடைக்கும், இறால் மீன் எங்க கிடைக்கும், இறால் எங்க கிடைக்கும், சீலா மீன் எங்க கிடைக்கும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனை பார்த்து சொல்றாரு ஆழத்துல தள்ளி கொண்டு போப்பான்னு. செய்தானா? ஆனாலும் உடைய வார்த்தையின்படி சொல்றேன். முதல் அற்புதத்துல என்ன நடந்துச்சு? ஆனாலும் வார்த்தையின்படி செய்ததுனாலே, இந்த வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். செய்கிறோமா? ஐயா அம்மா உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இதை செய்ய நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆழமான அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது ஆசீர்வாதம் நிரம்பி, கடைசி படகு என்னது? ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்த படகு. 6ஆம் வசனம் சொல்லுது ஆசீர்வாதம் நிரம்பினா எப்படி நிரம்பிச்சா, 2 படகுகளும் அவர்கள் அப்படியே செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவர்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் செய்ய காமிக்காங்க. நீங்க செய்கிற உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க எல்லாரும் வாங்க வாங்க பாருங்க, ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, என்னால முடியல, இதுல பங்கு பெறுங்க, நீங்களும் வாங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி சொல்ல போறீங்க? 5 விதமான படகை சொல்லிட்டேன். வெறுமையான படகு, இயேசு அமர்ந்த படகு, பிரசங்கபீடமான படகு, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போகப்பட்ட படகு. 5வது ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்த படகு. சரியா? கீழ்ப்படிதல் வேண்டும் நமக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கேட்கணும், அவர் சொல்லுகிறபடி நடக்கணும். God doesn't want your ability, but God wants your availability. ஆண்டவருக்கு அவைலபிளாக, ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் என்றால் நம்மை எடுத்து பயன்படுத்துவார், அநேக ஆசீர்வாதமாக நம்மை வைப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அழகான இந்த கதையை நான் சொல்லி, நடந்த சம்பவத்தை சொல்லி முடிக்க. அவள் பெயர் ரோசி. ரோசி என்றால் அவளுக்கும் எல்லாரும் பெண் பிள்ளைகளை போல ரோஸ் பூனா ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா கிடையாது, தாத்தா ஒன்று தான் அவளை வளர்த்து வந்தார்கள். தாத்தா ஒரு தோட்டக்காரர், மிகவும் ஏழ்மையான குடும்பம். ஆனால் அந்த 4வது படிக்கிற அந்த மகளை ரொம்ப கஷ்டத்தோடு நடத்தி எப்படியாவது படிக்க வச்சு அவளை நல்லா ஆக்கிறணும்னு போயிட்டே இருக்கிறாரு. ரோசிக்கு பர்த்டே வந்துச்சு. ரோசி பர்த்டே அன்னைக்கு காலையிலே இவர் என்ன செஞ்சார், முந்தின நாளே போய் தன்னோட எஜமான்ட்ட கெஞ்சினார், ஐயா நல்ல ஒரு ரோஸ் தொட்டியை என் பேத்திக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஐயா, எனக்கு கொடுக்கணும் ஐயா, தயவு செய்து கொடுங்க, அவளுக்கு பர்த்டே நாளைக்கு. சரி எடுத்துகிட்டு போ, சம்பளத்தில் கழிச்சிருவேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, என் பேத்திக்கு கொடுக்கணும். கொண்டு கொடுத்தவொடனே அந்த பேட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ரோசிக்கு அதை பார்த்து எவ்வளவு அழகான இதை கொண்டாந்துருக்கீங்க தாத்தான்னு கட்டி பிடிச்சிட்டா, என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு ரோஸ் பூ பூக்கும். அதை எடுத்து தாத்தாவுடைய கரத்தில் கொடுத்து ஹேர்பினை கொடுத்து அவர் தான் தலை பின்னி அதை குத்தி விடுவார். டெய்லி போயிட்டு இருக்கிறா, நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு பெரிய மொட்டு ஒன்று வளருகிறது. அதை பார்த்தோன்னே இந்த ரோசிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு இது வளருமோ அன்னைக்கு இவ்வளோ பெரிய பூவை என் கிளாஸ்ல ஒருத்தி கூட இது வரைக்கும் வச்சதில்லை, நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக காத்திருக்கார். காலையிலேயே அது அந்த பூ மலர்ந்தது. இவள் எழுந்தால், குளித்தால், தலையை பின்னினால், அந்த ரோஸ் பூவை தானே வைத்தாள் என்று தாத்தாட்ட போய் சீக்கிரமா நான் ஸ்கூலுக்கு போனேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க சொன்னோடனே தாத்தா கேட்டாரா, மகளே ஒன்னே ஒன்று கேட்பேன் தருவியா, ஒன்னே ஒன்று கேட்பேன் தருவியா? ஏன்னா தாத்தா சீக்கிரம் சொல்லுங்க, தலையில வச்சிருக்க அந்த பூவை எனக்கு தருவாயா? அதிர்ந்து போனாள், ஆச்சரியப்பட்டாள். என்ன இன்னைக்கு பார்த்து இந்த தாத்தா இதை கேட்கிறாருன்னு பயங்கர ஷாக் அவளுக்கு. அப்ப தாத்தா சொன்னாராம், ஏமா நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சு உங்க அப்பா அம்மா உன்னை நிற்கதியா தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டு போன போது கூட நான் கொடுத்தேனே, இந்த ரோஸ் பூவை உன்னால தர முடியாதான்னு உடனே தலையிலிருந்து கையில எடுத்து வைத்து ஒரு இதழை பீத்து கொடுத்தாலாம். ஒரு இதழை தாத்தா கையில வாங்கி சொன்னாராம், உன் பர்த்டேக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காரியத்தை செய்வதற்கு நான் அது எங்க எஜமான்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்தேன், நீ கொடுப்பது இந்த ஒரு இதழ் தானா, முழு பூ என்னால தர முடியாதான்னு உடனே 2வது இதழ். இப்படி ஒண்ணா சொல்ல ஒவ்வொரு இதழ்களாக கொடுத்து கடைசியில பார்த்தா அவ கையில காம்பு மட்டும் இருந்துச்சான். இதழ்கள் எல்லாம் தாத்தாவுடைய கையில ஓ என்று அழுதாலாம். அழுது சொன்னாலாம், தாத்தா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த பூ வச்சு நான் கிளாஸ்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன், நீ கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொன்னாராம், இந்த தலையில வைக்கிறதுக்கு நான் கேட்கலாமா, என் கையால உன்னை நான் ஆசீர்வதித்து அனுப்பணும் தானே கேட்டேன், உனக்கு முழுமையான அந்த பூவை கொடுப்பதற்கு ஆசை இல்லை, உனக்கு மனதில்லை, இன்னைக்கு நானும் வைக்க முடியாது நீனும் வைக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் நிரம்பி விழுந்த படகாக இந்த உலகத்திலே வாழ வைக்க விரும்புகிறார். செய்வதெல்லாம் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், முழுமையாக தருவாயா, கொடுப்பதற்கு ஆயத்தம் தானா? கண்களை மூடி ஜெபிப்போமா? 5 விதமான படகுகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எந்த படகாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த படகாக நான் இருக்கிறேன், ஏ மேஜர், எந்த படகாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் எனக்கு நிறைய காரியத்தை நீங்க கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. இன்னும் நான் பிரசங்க பீடமான படகா மாறல, உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், ஒத்து போயிட்டேன், தைரியமா நான் நிக்கல ஆண்டவருக்காக. அவர் சொன்னார் இவர் சொன்னார், நான் எப்படியோ இருந்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்க, உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் நிரம்பி ஒளிந்த படகாக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்வீங்களா? மனதார கேளுங்க. மகனே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை ஏன் மறந்தாய்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். மகனே மகளே உன்னை நான் அறிவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான்,
உன்னோடு கூட இருக்கிற உன்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்ற விரும்புகிறேன். முழுமையாக கொடுப்பாயா? கொடுப்பாயா? தேங்க்யூ ஜீசஸ். மகனே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை மறந்தாயே. மகளே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை ஏன் மறந்தாய். மனம் போல் ஜீவியம் செய்தாய், உன் இஷ்டம் போல திரிந்தாய். மனம் போல் ஜீவியம் செய்தாய், உன் இஷ்டம் போல திரிந்தாய். என்ன சுகம் கண்டாய், என்ன சுகம் கண்டாய். மகனே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை மறந்தாயே. மகளே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை ஏன் மறந்தாய். உன்னை மீட்கவே வந்தேன், உனக்காய் ஜீவனை தந்தேன். உன்னை மீட்கவே வந்தேன், உனக்காய் ஜீவனை தந்தேன். நீ என் மகன் அன்றோ, நீ என் மகள் அன்றோ. மகனே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை மறந்தாயே. மகளே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை ஏன் மறந்தாய். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன். நீ என் மகன் அன்றோ, நீ என் மகள் அன்றோ. மகனே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை மறந்தாயே. மகளே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை ஏன் மறந்தாய். நீ என்னை ஏன் மறந்தாய். நீ என்னை ஏன் மறந்தாய். மகனே, மகளே, உன்னை நான் அறிவேன், நீ என்னை ஏன் மறந்தாய். உன்னை ஆசீர்வாதத்தின் படகாக வைக்க விரும்புகிறேன், ஆனால் நீ என்னை விட்டு தூரம் போயிட்டாய். உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து விட்டாயே. மனம் திரும்பு, மனம் திரும்பு. தேங்க்யூ ஜீசஸ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய எல்லா காரியங்களையும் விடுதலையாக்க வல்லமையுடையவரை அறிந்து கொள்ளுங்கள். அவருக்காக வாழ்ந்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றாக உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றொன்றாக மறைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். இந்த இரவில் நல்ல நித்திரையை தாரும். எங்களோடு கூட ரீங்காரமாக வார்த்தைகள் ஒலிக்கட்டும். ஆண்டவரே, காலையில புதுப்பலனோடு எழுந்திருக்க உதவி செய்தரலும். அத்தனை பேர் மேலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பாதுகாவல், உங்களுடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you very much. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இறுதியாக ஒரு ஜெபம் பண்ணி
நாம் முடிக்க போகிறோம். முடித்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் பிரகாஷ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிரதர் நீங்கள் வந்து ஜெபம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம் எழுந்திருந்து எல்லோரும் எழுந்திருந்து நம்மையும் நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்தி அவரை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருப்பவரே, மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு உமது ஆவியை அளித்து அவனை வாழ வைத்தவரே, ஆசீர்வாதமாக மனிதனை நீர் ஆசீர்வதித்தீர். கவலைகளை, வேதனைகளை, கண்ணீரை, பாரத்தை எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். இயேசு என்ற பெயரிலேயே அவர் நம்மை விடுதலை செய்வார் என்று அர்த்தமும் வல்லமையும் உண்டு. இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்விலே வந்திருக்கிறார். நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை, வெறுமையாய் விடுவதும் கர்த்தர் இல்லை. அவரை தேடி வருகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும். நீங்கள் கண்ட உபத்திரவம் இனி நீங்கள் காண மாட்டீர்கள். நீங்கள் கண்ட வேதனை இனி உங்கள் வாழ்வில் வராது. நீங்கள் எப்பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அருமையாக தேவனுடைய தாசன் மூலமாக பேசினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. உமது வார்த்தையினாலே, உமது ஆவியினாலே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் நிரப்புவீராக. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உங்கள் வல்லமை, உமது அபிஷேகம் பாய்ந்து செல்லட்டும். வியாதிகள் மறையட்டும், வேதனைகள் நீங்கட்டும். இயேசு வாழக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை யோபு தெரிந்து கொண்டது போல நாங்களும் உமது வார்த்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம். எங்கள் அவிசுவாசத்தை எல்லாம் மாற்றி உமது வார்த்தையிலே நிலை நிற்க விசுவாசம் உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர், என்னுடைய இரட்சகராய் இருக்கிறீர், என்னை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறீர். நான் இனி சோர்ந்து போவதில்லை. நான் இயேசுவோடு இனி நடக்க போகிறேன். வெறுமையாய் இருந்த என் படவுல இயேசு வந்து விட்டார். அந்த வெறுமையான படவை இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் விதமாக நிரப்பிதான் அனுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சொன்னது வார்த்தையின்படியே நீர் மக்களை ஆசீர்வதிப்பீராக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி 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 ஆண்டவரே. நீர் கொடுத்த உமது தயவுக்காக, நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, உமது வார்த்தையை சுமந்து வந்து எங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்க உமது தூதனாகிய உமது ஊழியரை அனுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுடைய இருதயத்தையும் எங்கள் சிந்தனைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கவும் எங்களுக்கு உதவி புரிந்தீரே, அதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாய் எங்களை கழுவி விட்டீர். விசுவாசத்தோடு செல்கிறோம், உலகத்தில் கடந்து செல்கிறோம். இனி நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். நான் இனி கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன். அவருடைய பெயரை எடுத்து சொல்லும் அளவுக்கு நான் சாட்சியாகவும் வாழப்போகிறேன். ஆண்டவரே, மக்களை ஆசீர்வதியும். உமது கிருபை என்றென்றும் சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை நிலைப்பதாக. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் இயேசப்பாவினுடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட
தங்கி தரித்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. சில அறிவிப்புகள் அதை கேட்டுவிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.